கேரளாவோட ஆன்மீக நகரமான குருவாயூர்ல குட்டி கிருஷ்ணரா மகாவிஷ்ணு அருள் பாலிக்கிற பூலோக வைகுண்டம் தட்சிண துவாரகைன்னு சொல்லப்படுற குருவாயூர் கோயிலுக்கு வந்திருக்கிறோம். புராணங்கள் படி இந்த குருவாயூர் கோயில் 5000 வருஷங்கள் பழமையான கோயிலா நம்பப்படுது. அப்படி கிருஷ்ணர் தன் அவதாரத்தை முடிச்சுட்டு வைகுண்டம் திரும்பும் போது துவாரகை கடலில் மூழ்க, அவர் பூஜை செய்த இந்த கிருஷ்ணர் சிலையும் கடலில் மூழ்க, வாயு பகவானும் குருவும் மீட்டெடுத்து அந்த அற்புதமான கிருஷ்ணர் சிலைய இங்கு பிரதிஷ்டை செஞ்சதா நம்பப்படுது. அதனாலேதான் இந்த கோயிலுக்கு குருவாயூர்னு பேரு. இந்த கோயிலோட டைமிங் பாத்தீங்கன்னா விடியற்காலை 3 மணில இருந்து மதியம் 2 மணி வரைக்கும், அப்புறம் சாயங்காலம் 4:30 மணில இருந்து இரவு 9 மணி வரைக்கும். குருவாயூர் கோயில்ல தரிசனம் செய்யணும்னா பாரம்பரிய ட்ரெஸ்ல போகணும். ஆண்கள் வேட்டியையும் பெண்கள் புடவை அப்புறம் தாவணியிலையும் இருக்கணும். ஆனா முக்கியமான விஷயம், இந்த கோயில தரிசனம் செய்ய 4 மணி நேரம் கிட்ட காத்திருக்கணும். அதுக்கு தகுந்தபடி பிளான் பண்ணி வரணும். அப்படி விடிய காலம் வந்தோம்னா ஈஸியா காலையிலேயே குருவாயூரப்பனை தரிசனம் செஞ்சுட்டு போகலாம். இப்போ குருவாயூர் தரிசனம் முடிஞ்சு பக்கத்துலயே ஒரே நாள்ல எப்படி குருவாயூர் டூரிஸ்ட் பிளேஸ ஃபுல்லா சுத்தி பார்க்கலாம்னு பார்க்க போறோம். இப்போ கிருஷ்ணரை தரிசனம் செஞ்சுட்டு கோயிலுக்கு பேக் சைடுல வந்தா இங்க பிரம்மாண்டமான சிவன் சிலையும் யானை சிலையும் பார்க்கலாம். இந்த யானை பேரு கேசவன். குருவாயூர் கோயிலோட முக்கியமான புகழ்பெற்ற யானையா. கரெக்டா வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு இந்த யானை இறந்திருக்கு. அதனால இந்த இடத்துல யானைக்கு பெரிய சமாதி செஞ்சு சிலையே வச்சிருக்காங்க. இப்போ நம்ம கோயம்புத்தூர், சேலம், திருப்பூர், சென்னை வழியா போறோம்னா பாலக்காடு வழியா குருவாயூர் போவோம். ஆனா பாலக்காடு வழியா குருவாயூர் போறதுக்கு முன்னாடி பாலக்காட்டுல அரக்குப்பரம்பன்ற இடத்துல சக்தி வாய்ந்த வருஷம் 365 நாளும் தண்ணிக்குள்ளேயே மூழ்கி இருக்கிற ஜலசிவன் கோயிலை விசிட் பண்ணுங்க. சாயங்கால நேரத்துல சுத்தியும் பச்சை பசேல்னு தண்ணிக்குள்ளேயே நடந்து போய் சிவனை தரிசனம் செய்யறது ஒரு வித்தியாசமான அனுபவமா இருக்கும். இங்க சிவன் பாத்தீங்கன்னா அர்த்தநாரீஸ்வரர் லிங்கமா மூலஸ்தானமே தண்ணிக்குள்ளதான் மூழ்கி இருக்கு. இங்க வருஷத்துல மகா சிவராத்திரி அன்னைக்கு மட்டும் இங்குள்ள தண்ணியெல்லாம் வெளியேற்றிட்டு இங்க இருக்க சுயம்புவான சிவலிங்கத்துக்கு அபிஷேகம் செய்வாங்க. இந்த கோயிலுக்குள்ள நுழையணும்னா கேரளாவோட ட்ரெடிஷனல் ட்ரெஸ் கோட்ல தான் நம்ம கோயிலுக்குள்ள போக முடியும். அதாவது ஜென்ஸ் எல்லாம் வேட்டியும் லேடிஸ் எல்லாம் புடவையும் கட்டிட்டு போகணும். இப்போ குருவாயூரோட மெயின் கோயிலே பார்த்தாச்சு. அடுத்தது கோயில இருந்து 3 கிலோமீட்டர் தூரத்துல ஆசியாவிலேயே மிகப்பெரிய யானைகள் கோட்டையான புன்னத்தூர் ஆனைக்கோட்டாவை பார்க்க போறோம். இங்க என்ட்ரன்ஸ் டிக்கெட்டா பெரியவங்களுக்கு 20 ரூபாயும் சின்னவங்களுக்கு 10 ரூபாயும் சார்ஜ் பண்றாங்க. இங்க பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 50க்கும் மேற்பட்ட யானைகளை பராமரிச்சுட்டு வராங்க. மார்னிங் 9 மணில இருந்து ஈவினிங் 5 மணி வரைக்கும் இங்க ஓபன்ல இருக்கும். கேரளாவோட கலாச்சார அடையாளமான இந்த யானைங்க அந்த காலத்துல குருவாயூர் கோயிலுக்கு நேர்ந்து விட்ட யானைகளாகவும், இப்போதுள்ள இந்த புன்னத்தூர் கோட்டை கேரளா மன்னர்களோட அரண்மனையாகவும் இருந்து 1975ல தான் குருவாயூர் கோயில்ல உள்ள யானைகளுக்கு வசதியா இந்த அரண்மனையில பராமரிக்கப்பட்டு இந்த புன்னத்தூர் கோட்டை ஆனைக்கோட்டையானது. அடுத்து இப்ப நம்ம பார்க்க போறது குருவாயூர் கோயில்ல இருந்து 4.5 கிலோமீட்டர் தூரத்துல இருக்கிற கேரளா திருச்சூரோட இன்னொரு ஃபேமஸான ஒரு இடம் இந்த சவக்காட் பீச். அரபிக்கடல் ஓரத்துல இருக்கிற இந்த பீச்சுக்கு சவக்காட் பீச்னு பேரு. இங்க ஈவினிங் டைம்ல போட் ரைட் போறது ரொம்பவே நல்லா இருக்கும். அதுக்கு 500 ரூபாயில இருந்து சார்ஜ் பண்ணுவாங்க. போட் ரைட் முடிச்சுட்டு அப்படியே படத்துல வர மாதிரி இந்த பீச் சைட்ல சவுக்கு மரங்க போட்டோ எடுக்க சூப்பரான ஒரு இடம். அடுத்து இப்ப பாத்தீங்கன்னா ஈவினிங் 6 மணி கிட்ட ஆகுது. லாஸ்டா மம்மியூர் சிவன் டெம்பிள் பார்க்கலாம். கேரளாவோட குருவாயூர் கோயிலுக்கு வரவங்க இந்த சிவனை தரிசிக்காம குருவாயூரப்பனை வணங்கினதுக்கு அர்த்தமே இல்லைன்னு சொல்லுவாங்க. அவ்வளவு முக்கியம் இந்த மம்மியூர் சிவன்.
குருவாயூர்ல கூட்டத்தையே பார்த்து பார்த்து இங்க அமைதியான சூழல்ல சிவபெருமான கும்பிடலாம். இங்க சிவபெருமான் பாத்தீங்கன்னா மகாதேவரா அருள் தராரு. சொல்லப்போனா குருவாயூர்ல கிருஷ்ணருக்கு இடம் கொடுத்து 1 கிலோமீட்டர் தள்ளி இங்க வந்து மகாதேவர் அமர்ந்ததா புராண கதைகள் சொல்லும். இந்த மம்மியூர் சிவன் டெம்பிளோட ஸ்பெஷலே என்ன தெரியுமா? இங்க கிருஷ்ணரும் சிவனும் சமமா அருள் பாலிக்கிறது தான். கடைசியா ஊருக்கு போகும்போது கேரளா ட்ரிப்போட ஹைலைட்டா இந்த பாலக்காடு டு திருச்சூர் ஹைவேல இருக்கிற குதிரை டர்னலை கண்டிப்பா மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த டர்னல் தான் தென்னிந்தியாவிலேயே முதல் இரட்டை சுரங்க பாதை. இந்த டர்னலுக்குள்ள போகும்போது அப்படியே ஃபாரின்ல போற மாதிரி ஃபீல கொடுக்கும். பாருங்க, இப்போ சேலத்துல இருந்து 2 நாள்ல இது வரைக்கும் நாம எங்குமே பார்க்காத தண்ணீர்ல இருக்கிற சிவன் கோயில், குருவாயூரப்பன் கோயில், முன்னத்தூர் ஆனைக்கோட்டா, சாவக்காடு பீச், அப்புறம் லாஸ்டா மம்மியூர் சிவன்னு 2 நாள்ல ஓரளவுக்கு ஃபுல்லா பார்த்தாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக் செஞ்சு உங்க மதிப்புள்ள கமெண்ட்ஸ் எழுதி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.